இளைய தளபதி நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல. இந்த கட்சி ஆரம்பிச்சதுனால யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கா, அண்ணா திமுகவுக்கா, பிஜேபிக்கா, இல்ல நாம் தமிழர் கட்சிக்கா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் சைலண்டாக குட்டி ஆகோஷிக்காம வந்துக்கிட்டு பயங்கர ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நைஸாக நடிகர் விஜய் அவர்கள் வந்துக்கிட்டு அவருடைய கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த ரிஜிஸ்டர் பண்ண பிறகு தான் இந்த நியூஸை வெளியில் விடுறப்ப தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்களுக்கும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் எஸ்ஜே தமிழ் நடுநிலை செய்திகளின் சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர் சார்பாகவும் நம்ம ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட், கட்சிங்கிறது யாருமே வந்துக்கிட்டு தொடங்கலாம். இவன் தொடங்கணும், அவன் தொடங்கணும், அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காசு இருந்தால் தொடங்கலாம், செலவு பண்ண ஒன்னால முடிஞ்சா தொடங்கலாம், இல்லைன்னா லெட்டர் பேர்டு கட்சியா நீ உட்காந்துக்கிட்டு அடுத்தவனா வரலாம். இதுதான் இன்றைய இந்திய அரசியல். சரி, அப்போ விஜய் கிட்ட காசு இருக்கு, விஜய் தொடங்குறாப்ல. அதுக்கு நீங்க ஏன்ட்ட கடந்து கதறீங்க? ஒரு சைட்ல நியூஸ் எடுத்து விடுறானுவன் அவன் பாட்டுல திமுகவுக்கு எதிரா இருந்துட்டு போறான். திமுகவுக்கு எதிரான இப்படி ஏன்டா அதிமுக கதறீங்க? கதறது அதிமுக. இன்னொரு இதுல என்ன கணக்குல வந்துகிட்டு நம்ம ஊடகவியாளர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் வந்துகிட்டு இது பிஜேபியோட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரியல. நான் அலசி ஆராய்ஞ்சதுல பிஜேபியோட கை இதுல இல்லவே இல்லை. ஆக்சுவலா சொல்ல போனாங்கன்னா பிஜேபிக்கு இது அடியா தான் வந்துருக்கு, தவிர இது பிஜேபிக்கு பிளஸ்ஸா வரல. விஜய் இப்போ பிஜேபி கண்டுக்கும் செய்யாது. ஏன்னா இவங்க வந்துகிட்டு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்துகிட்டு நிக்கிற மாதிரியோ இல்ல யாருக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரியோ ஒண்ணுமே ஒரு அறிவிப்பு கிடையாது. நான் முதலே சொல்லிட்டாங்க. அவங்களோட எய்ம் 2026. இதுல வேற ஒண்ணு, விஜய் கட்சிக்கு திராவிடங்கிற பேர் வைக்கலையா, அதனால இவன் திமுகக்கு எதிரார். அடப்பாவிகளா, திராவிடன்னா என்ன? திராவிடன்னா எதுல இருந்து ஆரம்பிக்கு? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா சொல்லிட்டு ஒடிசா, மேற்கு வங்கம் வர திராவிட மண்ண திராவிட மண்ணா தான் வந்துகிட்டு அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த திராவிட மண்ணுங்கிறது அவ்வளவு தூரத்துக்கு பறந்து விரிந்து கிடக்குது. அதுக்குள்ள தானே இப்ப தமிழ்நாடு வருது, அதுக்குள்ள தானே தமிழகம் வருது. அப்ப தமிழக வெற்றி கழகம் வச்சானா அது திராவிடத்துக்கு உள்ளதான், திராவிடத்தை ஏத்துதான் செஞ்சிட்டு இருக்காப்ல. இந்த திராவிடத்தை எதிரா, அண்ணாக்கு எதிரா, பெரியாருக்கு எதிரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கெட்டி விட ஆரம்பிக்காப்ல. ஏன்பா அப்ப திமுக திராவிடன் வேற வைக்கல, அப்ப திமுக எதிரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, திமுக கொள்கைக்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரானது இல்லையா? அதையும் சொல்ல மாட்டேங்க, அதையும் சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேங்கி. இதுலயே உங்களோட ரெட்டத்தாப்பு என்னங்கிறது வந்துகிட்டு மக்களுக்கு ஈஸியா புரியும். சும்மா போட்டு போங்க, இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஏகப்பட்ட இப்ப யூடியூப் சேனலை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு டீம் மக்கள் கருத்து அப்படிங்க, சரி ஒரு 10, 20, 25 பேர்கிட்ட போய் எடுக்கான். அதுல ஒரு 20 பேர் வந்துகிட்டு விஜய்க்கு ஆதரவா சொல்றான், 5 பேர் விஜய்க்கு எதிராக சொல்றான்னா, இந்த 5 பேரும் இந்த 20 பேர்ல இருந்து 2 பேர்த்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இல்ல 3 பேர்த்த வச்சுக்கிட்டு இவன் சொல்றான். இந்த மாதிரி அந்த 5, 3, 8 பேர்த்த மட்டும் 8 பேத்துக்குள்ள பிட்டை மட்டும் எடுத்து போட்டுட்டு இவன் சொல்றான் மக்கள் எதிராக இருக்கிறார்கள் விஜய்க்கு வந்துகிட்டு. எதுக்கு இது வேண்டாத வேட? ஏண்டா எதுக்கு? இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் டிசிஷன் அட் ரைட் டைம், சரியான முடிவு சரியான தருணம். ஆக்சுவலி இந்த இடத்த வந்துகிட்டு இந்த ஒரு வெத்து இடம் வருது. செல்வி ஜெயலலிதா அவர்கள், செல்வியாங்கிறது வந்துட்டு அடுத்த கேள்வி கொஸ்டின், சரி விட்டுரு, இறந்து போயிட்டாங்க. அப்போ அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு வெத்து இடம் உருவாகுது. அந்த வெத்து இடத்தை நிரப்புறதுக்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரை நான் விரும்பினதும் நான் கணிச்சது வந்துகிட்டு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்துக்கு தான் அந்த ஒரு தகுதி இருந்ததா நான் பார்க்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போனதுனாலையும் அவரால் முழு நேர அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால அதனால தான் விஜயே வந்துகிட்டு இந்த கட்சியை தொடங்குறாரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இல்லைன்னா இன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமா விஜய் அவர்கள் வந்துகிட்டு இந்த ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சிருப்பாரு. 99% அவர் ஆரம்பிச்சிருக்க மாட்டாருன்னு தான் நான் வந்துகிட்டு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிற மாஸ்ன்னு சொல்லிட்டானா
ஒரு ரசிகர் பட்டாளங்கிறது விட்டுருங்க, அது அந்த ஒரு ரசிகர் பட்டாளமே வந்துகிட்டு வென்றதா வந்துட்டு எந்த சரித்திரமே இல்லை. பட் மக்களுக்கு பிடிக்கணும், இதை மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் செய்த நல்லது ஏகப்பட்டது. ஆனா அந்த பாசிட்டிவ் விஜய்க்கு இல்லை, அது உண்மை. இப்ப கொஞ்ச காலமா வந்துகிட்டு ஸ்டேஜை போட்டுக்கிட்டு செஞ்சிட்டு இருக்காப்லே தவிர இதற்கு முன்பு அதாவது செய்ததா ஒரு ரெக்கார்டு அவர்கிட்ட ட்ராக் ரெக்கார்டு கிடையவே கிடையாது. அப்போ விஜயகாந்துக்கு வந்துகிட்டு அவர் தொடங்கினதுலேருந்து ஒரு அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணத்தோட அவர் வந்துகிட்டு ஒரு நல்ல காரியமே செய்யல. அதுக்கு பதில் அவர் வரும்போதே அவர் நல்லதுதான் செஞ்சுட்டே இருந்தார். அது ஃபியூச்சர் அவர் கணக்கு பண்ணல, இன்னைக்கு பிரசன்ட் என்ன அதைத்தான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு. வயிறார் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் வந்துகிட்டு உதவிட்டு அவர் நல்ல இதா இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட்ல அவர் வந்துகிட்டு அரசியலுக்கு வர்றாப்ல. அப்போ அந்த அரசியலுக்கு முன்னகிட்டே இவர் வந்து அது நல்லா செய்துட்டு இருந்தாரு. எம்ஜிஆரை விட மேலானவர் தான் நான் சொல்லுவேன் விஜயகாந்த். அப்படியேப்பட்ட அந்த இடத்த வந்துகிட்டு இந்த வெத்த இடத்தை நிரப்புறதுக்கு எல்லா தகுதி இருந்த விஜயகாந்த் மறைவுக்கு பின்னால் நிச்சயமா அப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்பீங்க நீங்க எல்லாரும், ஏன் அந்நியார் இருக்காப்ல விஜயகாந்தோட மனைவி விஜயகாந்தோட மச்சின சத்தியமா இந்த கட்சி அழிச்சதே வந்துட்டு அவங்க 2 பேரும் தான் நான் நினைக்கிறேன். சரி, அந்த மேட்டரை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், அதனால அந்த மேட்டருக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதனால அவரோட மறைவுக்கு வர இனி ஒரு அந்த இடத்த நிரப்புறதுக்கு யாரால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப 2 இடத்துல நிக்க, ஒண்ணு கமல் இருக்காப்ல, விஜய் இருக்காப்ல. இந்த கட்சி யாருமே வந்துகிட்டு பெரிய அளவுக்கு வரல. ஏன் வைகோலாம் வந்துகிட்டு அவ்வளவுக்கும் வந்துகிட்டு கோபிச்சு போயிருக்காப்ல அப்படிங்கிறது அவங்க வந்துகிட்டு மக்கள் மத்தியில நம்பிக்கை ஏற்படுத்துற அளவுக்கு அவங்களால பண்ண முடியல. அதுதான் இவங்களோட பேக் ஃபயர் ஆனது. சரி, இப்ப விஜய்க்கு நல்ல ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கு. விஜய்க்கு ஏன் ஒரு ஸ்பார்க் கிடைக்கும், விஜய்க்கு ஏன் இது பாசிட்டிவா அமையும் அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இடையில ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பேர் வீட்டுல வந்துகிட்டு என்னைய ரைட் பண்ணதும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் நம்ம பார்த்தோம். இது வந்துகிட்டு ஒரு வித பிரஷர். பிஜேபி என்ன கணக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு, மத்திய உளவு பிரிவுல இருந்து ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறத விட அழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்றதை விட வளரல, இனி வளரவும் செய்யாது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அப்ப ஏன் வளராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, அதிமுக அவன் நம்பி இருக்கிற அந்த தலைவர்களும் அவங்கள அந்த லெவல்ல நிக்கி, அதுக்கு மேல இந்த இளைஞர்கள் வந்துகிட்டு உள்ளக்க வர்றதுக்கு விருப்பப்படல. அப்ப இந்த இளைஞர்கள் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு போறாங்க. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த 40 லட்சம் ஓட்டை ஆட்டை போடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பார்த்துட்டு இருந்த சமயத்துல தான் இவங்க என்ன கால்குலேஷன் போட்டாங்கன்னா, சீமானுக்கு பிரஷர். ஏற்கனவே சீமா வந்துகிட்டு பிஜேபியோட பி டீமா தான் இருக்காங்கிறது வந்துகிட்டு ரகசியமான பரசியமான உண்மை. ஓகேவா? அப்போ அவனை வந்து ஒரு பிரஷர் பண்ணி முடக்கி வைக்கிறதுக்காக, ஏன்னா சீமாங்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்கு, எங்க இருந்து ஈழத்தமிழரின் காசை வந்துகிட்டு ஆட்டை போட்டு வச்சிருக்க டீம் தான் சீமாங்கிறது வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா தெரியும், இருக்கு தமிழனுக்கு ஃபுல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போ இவன் தம்பிமாரை வச்சு ஆட்டையை போட்டுட்டு அதுக்கு மேல அது காசை ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. லாஸ்ட் இப்போ குடும்ப அரசியல் வந்துட்டு இருக்கு, அது ஒரு சைடு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. அவன் இந்த ஓட்ட கணக்கு பண்ணி தான் இவங்க ரைடு நடத்தி ஒரு மூவ் வைக்கும்போ பிஜேபியை எதிர்பாராம ஒரு மூவ் வச்சது தான் விஜய். பிஜேபி அதிர்ந்து நிக்கு. பிஜேபி சைட்ல இருந்து விஜய் கிட்ட பேசினதா கூட ஒரு தகவல் இருக்கு, கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல தரணும். இன்னொரு அஷூரிட்டி, ஒரு காலமும் ஈடியோ என்ஃபோர்ஸ்மெண்டோ உங்களை ரைட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பிரஷர் தர மாட்டாங்கிற நம்பிக்கையும், நீங்க கட்சிக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு பேசினதா ஒரு நியூஸ் அரசு புரசலா போயிட்டு இருக்கு. பாப்பா அது எவ்வளவு தூரத்துக்கு வெளியில வருதுங்கிறது வந்துகிட்டு நமக்கு பார்க்கலாம். அப்போ இது ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த நாம் தமிழர் கட்சியில உள்ள இந்த மக்களை வந்துகிட்டு அந்த சீமா எப்படி மண்டை கழுவி வச்சிருக்காங்கன்னா, திமுகக்கு எதிராக தான் மண்டை கழுவி வச்சிருக்கான தவிர பிஜேபிக்கு எதிராக மண்டை கழுவவே இல்லை. இவனுக்கு வந்துகிட்டு திமுக போய் சேரக்கூடாது. நம்ம இங்க இருந்து போனாலுமே அடுத்த செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திமுக போக கூடாது. அப்ப நீ எங்க அடுத்த ஆப்ஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டானா, ஆக்சுவலா வந்துகிட்டு நமக்கு அடுத்த ஆப்ஷன் ஒன்லி பிஜேபி மட்டும்தான். அந்த லெவல்ல நிக்கிற சமயத்துல தான் இப்ப விஜய் வந்தோன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் வந்துட்டு, பிஜேபி கிட்ட போய் நாசமாவதை விட விஜய் கிட்ட போய் ஓரளவுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு செட்டில் ஆயிடலாங்கிற அளவுக்கு தான் இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கிற முக்கிய புள்ளிகள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கதா ஒரு நியூஸ் வெளியில வந்து. இது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான். அதான் சீமா வந்துகிட்டு வந்தா வந்துட்டு போறாப்ல, அதை எதிர்ப்பு தெரிவிக்காம வரட்டும், அது ஆனா ஈஸியான கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொட்டும் தொடாமலையும் பேசிட்டு இருக்காப்ல. அந்த ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கும்போது இது இப்போ ஒரு பிஜேபிக்கு ஒரு அடி. பிஜேபி என்ன பிளான் போட்டிருந்தாங்கன்னா, 2026 அண்ணாமலை வச்சு ஒரு எதிர்கட்சியாவது வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இவன்
ஏடிஎம்கே மொத்தமா நேர்த்திட்டாங்க. அடுத்தது சீமானியும் கையில போட்டு உள்ள தூக்கிட்டாங்கன்னா மேட்டரே கிடையாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும்போது இதுக்கு மத்தியில இப்போ நீட்டா நம்ம அம்மா பேரவை அம்மா கட்சியினோட தலைவர் டிடிவி தினகரன் அவனை தூக்கி வச்சுட்டாங்க. உள்ள கொண்டு வந்துட்டாங்க பிஜேபி. அதோட பெரிய கருமம். இது ஏற்கனவே இவன் முதல்லயே இது செஞ்சிருந்தான்னா பிஜேபி கூட சேர்ந்திருந்தான்னா இது அதிமுகவே உடஞ்சிருந்திருக்காது. அப்படிங்கிற அளவுக்கு டிடிவியே மெயினை வச்சுட்டு இவங்க எல்லாத்தையும் காய நடத்திருப்பாங்க. பட் அன்னைக்கு இவங்க என்ன டிடிவி என்ன சொன்னா பிஜேபி கூட சேர்த்தாலும் முடியாது அப்படின்னா உள்ள தூக்கி வச்சான். திகார்ல கடந்ததோட சரி ஐயா நீட்டா திருந்திட்டாப்ல, பிஜேபிக்கு எதிராக சவுண்டே கொடுக்கல, அப்படியே ஆஃப் ஆயிட்டாப்ல. கொண்டு வந்து உள்ள கூட்டணியில சேர்த்து சீட்டு கொடுத்துட்டாப்ப வர்ற பார்லிமெண்ட் தேர்தலில் டிடிவியோட கட்சியும் சேர்ந்துதான் வந்துகிட்டு பிஜேபி கூட சேர்ந்து அவங்க நிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில விஜய் ஆரம்பிச்ச கட்சிக்கு விஜய்க்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திமுக எதிரான ஒரே கட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு கட்சியை மட்டுமே எப்பவுமே வச்சுட்டு இருக்க முடியாது, மோனோபோலியா நடக்காது. அது நல்லது இல்லைங்கிறது தெரியுமோ அதிமுக வச்சுட்டு வேஸ்ட். எடப்பாடி என்னைக்கு மேல வந்தாரோ தலைமைக்கு வந்தாரோ அதோட அதிமுகவோட எது முடிஞ்சு. இப்ப நிக்கிற அந்த 60 எம்எல்ஏ அதை தாண்டி யாருக்கு இனி யாருமே இல்லை. இந்த 60 எம்எல்ஏ இப்ப அடுத்த எலெக்ஷன்ல எத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்கும், எத்தனை பேர் தோத்துட்டு போறதால அதோட முடிஞ்சு, அவனோட லைஃபும் முடிஞ்சிச்சு. அப்போ இனி அதிமுகங்கிறது அப்படி கரைஞ்சு வர ஆரம்பிச்சு. அதிமுக ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யாரு இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஜெயலலிதா அநியாயம் பண்ணும்போதும் நாங்க என்ன ஜெயலலிதா ஓட்டு போட்டோம், நாங்க எம்ஜிஆருக்குள்ள ஓட்டு போட்டோம் சொல்லிட்டு ரெட்டலை ஓட்டு போட்ட ஆட்கள் தான். எம்ஜிஆர் இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. நான் ஜெயலலிதா அன்னைக்கு என்னன்னா எம்ஜிஆரோட ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இரட்டை இலை மட்டும்தான். அந்த இரட்டை இலையை நோட்டி வச்சுட்டு நீங்க வந்துகிட்டு அதிமுக நிந்திச்சுன்னா அதிமுக வாஷ் அவுட், தமிழ்நாட்டிலே வாஷ் அவுட், பிஜேபியோட மோசமா போயிடும். அந்த இரட்டை இலை சின்னத்தை தான் இன்னைக்கும் வந்துகிட்டு அந்த நம்ம படிக்காத அன்னைக்கு அந்த விவரம் இல்லாத பழைய ஆட்கள் வந்துட்டு இன்னைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருக்கானே தவிர எடப்பாடிக்காக எந்த நாயும் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவன் எடப்பாடிங்கிற ஒரு அரசியல் பண்றதுக்கு அவன் சம்பாதிச்ச காசை பாதுகாக்கத்தான் அவன் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். சரி இனி வரட்டும், விஜய் வரட்டும். விஜய் என்ன செய்ய போறாரு, என்ன பண்ண போறாரு, தொடங்குறதுக்கு முன்னாடிட்டே என்ன கொள்கை என்ன இது சும்மா போட்டுக்கிட்டு நானே தொடர்ந்துருக்கான். 2026 அவருக்கு இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு. ஓகேவா? அடுத்த இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் மாநாடு நடத்துவார கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி நீ ஏன்டா கதறன்னு ஓட்டு போகுது அவ்வளவுதான். அதுக்கு தான் நீ கதற. அதிமுக கதறதுக்கு காரணமே அதிமுகவை காலி பண்ணிடுவோம். அந்த ஒரு வெத்து இடத்த வந்துகிட்டு விஜய் நிரப்புவார் அப்படிங்கிறது தான் நான் கணிக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. காசால நடக்கிற இன அழிப்பு, அதை தொடர்ந்து அதற்கு எதிராக தென்னாப்பிரிக்கா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உலக அளவுல கோர்ட்ல வந்துகிட்டு போட்ட கேஸ், அங்க நடந்த வாதங்கள், அது வந்துட்டு நம்ம ரஸ்மின் MISC அப்படிங்கிற ஒரு இலங்கை தமிழர்கள சேனல்ல உள்ளதை அப்படியே நம்ம எடுத்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ நல்ல ஒரு வியூ போயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 28,000 வியூ, 460+ பேர் வந்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க. நம்ம என்னைக்குமே நம்ம சேனல்ல வந்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை கூட்டிட்டு நம்ம உங்களை அடமானம் வச்சு நான் வந்துகிட்டு விளம்பரம் வாங்கி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நமக்கு நம்மளை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளட்டும். அதுல இருந்து நம்ம வர்ற வருமானம் எத்தனை வியூஸ் எவ்வளவு போதும், அதுல இருந்து கூகுள்ல இருந்து வர்ற வருமானம் மட்டுமே போதும். அதனாலதான் அந்த ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. இப்படி இருந்தும் இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட இப்ப நம்ம 600 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிருக்கு. 4000 மணி நேரங்கிறது முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இப்ப 4600 மணி நேரத்துக்கு மேல போயிட்டு இனி நமக்கு வந்துட்டு இன்னொரு 400 சப்ஸ்கிரைபர் ஆனா நம்ம சேனல் வந்துட்டு மோனிடைசேஷன் ஆகும், விளம்பரம் வரும், எனக்கு வருமானம் வரும். அது எப்ப நடக்குதோ அது அப்ப நடக்கட்டும். ஓகேவா? ஆனா இந்த செஞ்சவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலைன்னா இப்ப நம்ம வந்துகிட்டு மனுஷன கிடையாது. அதனால இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும், மற்றும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தர்ற இன்னைக்கு இந்த 600 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கு ஆக்கிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.